நல்லா நினைச்சுக்கணும். நீங்க நம்ம யாராவது ஒருத்தர் அழைக்கிறோம்னா அந்த அழைப்பு அவங்களுடைய இருதயத்துல உட்காரணும்னா அவங்க முதல் இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த அழைப்பு தேவனுடைய அழைப்பு அவங்க மறுதளிக்கிறாங்கன்றதுக்கு இதுதான் அறிகுறி. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுங்களா? நீங்க நிறைய பேர் வரல. காரணம் என்னன்னா தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. தேவனுடைய சத்தத்துக்கு மனுஷன் மெச்சுக்கிறதற்காக ஓடுகிற ஜனங்களும் உண்டு. மனுஷன் மெச்சுக்குவதற்காக ஓடுகிற ஜனங்களும் உண்டு. தேவனுடைய அழைப்பை அதை உதாசனப்படுத்துற ஜனங்களும் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அழைப்பை உதாசனப்படுத்துறவர்கள் தான். பேர் கேட்ட கிறிஸ்தவர்கள், பேர் கேட்ட விசுவாசத்தை கேட்டாப்பா மலிய சுக்கு நுக்குலாயிடும். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத கூட்டம். அல்லேலூயா. ஏன் வேதம் சொல்கிறது அவர்கள் கிரியங்களை பார்த்து நம்ம அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும், தெரிந்து கொள்ளவும் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லலையா? நல்லா சொல்லுங்களா? ஆண்டவர் சொன்னார், பெரிய கூட்டத்தை பார்த்து சொன்னார், சிறு மந்தையே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடட்டும். இந்த வசனத்தை காதுள்ளவன் கேட்க கடட்டும். இந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு போய் சேரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த அழைப்பு ரொம்ப பெருசு. இந்த அழைப்பை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த அழைப்பு எதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏதோ ஒரு இடத்துல இருந்து அழைப்பு வரல, ஒரு ஆபீஸ்ல இருந்து வரல, ஒரு பெரிய மகான் கிட்ட இருந்து வரல, இல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து வரல. இது வந்து இருக்கிற இடம் பரலோகத்துல இருந்து. நல்லா சொல்லுங்க. அழைப்பு எங்க இருந்து வந்திருக்கு? பரலோகத்துல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு? பரலோகத்துல இருந்து வந்திருக்கு. பரலோகத்தின் ராஜா அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்வேன், அழைப்பு ரொம்ப பெருசு, ஆனா அழைத்தவர் அதை காட்டிலும் பெரியவர். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அழைப்பு, இந்த அழைப்பு எதற்காகனா சாதாரண விஷயம் இல்ல, ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் கோலியை வச்சே பேசணும்ரே. இவனா அவ்வளவு பேர் மகான் இல்ல, நீ அவ்வளவு பேர் ஆட்களும் இல்ல, நீ எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டு உன்னை எதாவது சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப ஆனஸ்டா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். ತುಂಬಾ ಉದಾಹರಣೆಗಳು ಹೇಳ್ತೀನಿ. ನೋವಾಗಿ ಆಂದವರು ಕಾಗಾಗಿ தான் ಫಸ್ಟ್ ಅழைப்பு ಕೊಡ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ ದೇವರು ಕಾಗಿಗೆನೇ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಸ್ವಯಂವಾದಿ ಆಗಿದೆ. ಅದು ತನ್ನ ಸೆಲ್ಫಿಶ್ ಆಗಿತ್ತು. ಅತ್ತ ಸ್ವಂತವೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಚೆ. ಅದು ಫಸ್ಟ್ ತಾನು ಕೆಲಸ ಎಲ್ಲ ಪೂರ್ಣ ಪಾತುಗಳಾம். ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಅವಳೆಲ್ಲ ಆಂದವರು ಕೊಡಗ ಮಾಟಾರೆ. ಅಷ್ಟದಲ್ಲ ದೇವರು ಕಾಯಲ್ಲ. ಕುಡುಕರ ಪೊರುಪುಲ ನೀ ಆನೆಸ್ಟ್ ಆಗಬೇಕು. ನಿಮ್ಮ ಕೊಡುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ನೀವು ಆನೆಸ್ಟ್ ಆಗಿರಬೇಕು. ಕುಡುಕರ ಪೊರುಪು ரொம்ப ಸ್ಪೆಷಲ್. ಕೆಲಸ ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. ಆಂದವರು ಪೊರುಪು ಕೊಡ್ತಾರೆ. ದೇವರು ಕಾಗಿತ್ತು ಕೆಲಸ ಕೊಟ್ಟರು. ಆனா ಕಾಕ அந்த பொறுப்பை ஏத்துக்கல. ಕಾಗೆ ಆ ಜವಾಬ್ದಾರಿನ ಎತ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿನ ಅದೆಲ್ಲ ಮುಚ್ಚಿದೆ. ಅದಕ್ಕೆ ಏನು ಕೆಲಸಗಳಿತ್ತು ಅದು ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಅப்புறமா வர ஆரம்பிச்சது. ಆಮೇಲೆ ಬರಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಮುன்னாடி ಆಂಡவர் பசுத்த ஆவியானவர் புறாவை எடுத்தார். ಅಷ್ಟೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಬಂದು ಪುರಾವನ ಎಬ್ಬಿಸಿದ್ರು. ಐಗೆ ತಟ್ಟಿ ಆಮೆನ್. ಕುಡುಕ ಅழைಪ ನಿಮ್ಮ ಕರೆಯಲ್ಪಟ್ಟನ அந்த அழைப்பை நீ உதாசீனம் பண்ணினா ನೀವು ಅದನ್ನ ಉದಾಸೀನ ಮಾಡಿದ್ರೆ ಆಂಡவர் ಉನ್ನತರ ಹೇಳ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அழைப்புகளை கொடுத்திருக்கார். நீங்க சாதாரண ஆள் இல்ல, சாமானியவாத ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, நீங்க சாதாரண ஆள் இல்ல, சாமானியவாதவரಲ್ಲ. நம்ம அந்த அழைப்புல தான் நம்ம ನೀವು ಆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟದಲ್ಲೇ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಹalleluya. ಹalleluya.
யார் வேணாலும் பயன்படுத்தணும், யார் வேணாலும் உபயோகப்படுத்தணும். ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு காரியத்தை கண்ணீர் மாறணும். படிப்பான் அப்படியே கீழே 30ஆம் அதிகாரமே 30வது வசனமே. எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினார். யாருங்க தமிழ் பெரிய சந்தோஷம். எவர்களை அவர் நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் கை தட்டுங்க.